ஐபிஎல் துவங்க இன்னும் ஒரு வாரத்துக்கும் கம்மியான நாட்கள் தான் இருக்குது. இப்படி இருக்க முதலாவது ஆட்டம் நம்ம சிஎஸ்கே அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்த்து நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தான் வர ஞாயிற்றுக்கிழமை மோத போகிறாங்க. இப்படி இருக்க ஹர்திக் பாண்டியா, அதாவது மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனான ஹர்திக் பாண்டியா முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட், பரபரப்பு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் மிக முக்கியமாக இதே இடத்துல தோனி அவர் இருந்தால் நீங்கள் இப்படி செய்வீங்களா? முதலாவது ஐபிஎல் ஆட்டம் சிஎஸ்கே அணிக்கு எதிராக கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு நம்ம தோனி அவரே கேட்டு கோபம் அடைகிற மாதிரியான ஒரு ஆக்ரோஷமான ஸ்பீச்சை தற்போது ஹர்திக் பாண்டியா அவர் இன்னைக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அதாவது ஹர்திக் பாண்டியா இதுக்கு முன்னாடி 2024 மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அவர் கேப்டனா வந்தப்ப நிறைய விமர்சனங்கள், நன்றி கெட்டவன், துரோகி, இப்படி நிறைய பேர் மும்பை இந்தியன்ஸ் அணியின் ரசிகர்களே ஹர்திக் பாண்டியா அவரை பயங்கரமாக கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்கள பிளே ஆஃப் சுற்றுக்கு உள்ள கூட ஹர்திக் பாண்டியா அவரால் கொண்டு போக முடியல. இப்படி இருக்க கடைசி 2 ஆட்டங்கள் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியில் விளையாண்ட மும்பை இந்தியன்ஸ் அணி தொடர்ந்து ஓவர் ரேட்டை ரொம்பவே அதிகமான நேரங்கள் எடுத்துக்கிட்டு பந்து வீச எடுத்துக்கிட்டதால 2 ஆட்டங்கள் ஹர்திக் பாண்டியா அவர் விளையாடக்கூடாது அப்படின்னு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தது ஐபிஎல் நிர்வாகம். இப்படி இருக்க அந்த ரூல்ஸ் அப்படியே இந்த வருட ஐபிஎல்லையும் தொடரும் அப்படின்னு தான் ஐபிஎல் ரூல்ஸ் சொல்லுது. அதனால இந்த வருட முதல் 2 ஆட்டங்கள்ல ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக அவர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாட முடியாது. ஸோ இதனால ரொம்பவே கோபம் அடைஞ்சு போயிருக்காரு ஹர்திக் பாண்டியா. ஏன்னா சமீபத்தில் இந்தியாவுக்காக 2 வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு ஹர்திக் பாண்டியா அவர் உதவியாக இருந்திருக்காரு. அதனால அந்த ரூல்ஸ் எல்லாம் பெருசாக நம்ம பிசிசிஐ கண்டுக்க மாட்டாங்க, ஐபிஎல் நிர்வாகமும் கண்டுக்க மாட்டாங்க, அதெல்லாம் யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் பிசிசிஐ ஐபிஎல் நிர்வாகம் அவங்க விடலை. கடந்த வருட ரூல்ஸ் நிச்சயமா இந்த வருடமும் தொடரும். கடந்த வருடம் ஓவர் ரேட் காரணமாக ஹர்திக் பாண்டியா அவர் சஸ்பெண்ட் அப்படின்னு அறிவிச்சிருந்த அந்த ரூல்ஸை இந்த வருடம் அப்படியே கண்டினியூ பண்ண இருக்காங்க. இதனால முதல் 2 ஆட்டம் ஹர்திக் பாண்டியா ஐபிஎல் தொடரில் விளையாட முடியாத நிலைமையிலுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இதனால ஹர்திக் பாண்டியா கோபம் அடைஞ்சு ஒரு ஸ்பீச் பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. நேற்று பயிற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தப்ப ஐபிஎல் நிர்வாகம் இப்படி என் மேல அவங்க கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு தான் சத்தியமா எதிர்பார்க்கல அப்படின்னு ஹர்திக் பாண்டியா சொல்லியிருக்காரு. முக்கியமா இதே மாதிரியான ஒரு நிலைமையில தோனி அவர் இருந்தார்னா நிச்சயமா நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு ஹர்திக் பாண்டியா. ஏன்னா நம்ம தோனி அவர் மேல நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ஐபிஎல் நிர்வாகம் மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை சந்திப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே கேள்வியை தான் ஹர்திக் பாண்டியா அவரும் எழுப்பியிருக்காரு. இதே மாதிரியான ஒரு நிலைமை தோனி அவருக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்க அவர் மேல நடவடிக்கை எடுப்பீங்களா? இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே அணி அவங்க கப்பு ஜெயிச்சப்ப ஓவர் இடைவேளை அப்ப தோனி அவர் கூட ஓவர் ரேட்டை அவர் கணக்கில் பண்ணாம பத்திரனா அவர் உள்ள வர்ற வரைக்கும் நேரத்தை கடத்தினாரு. ஸோ இதனால செமிஃபைனல் ஃபைனல்ல தோனி அவர் விளையாட முடியாத நிலைமை ஏற்படும் அப்படின்னு கிரிக்கெட் விமர்சகர்கள் எல்லாருமே சொன்னாங்க. ஆனா தோனி அவர் மேல ஐபிஎல் நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா தோனி அவரை தவிர்த்து மற்ற எல்லார்கிட்டையும் மட்டும் இந்த அளவுக்கு ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதுக்கு என்ன காரணம்? எதுக்காக என்ன இப்படி 2 ஆட்டத்துக்கு பேன் பண்ணிருக்கீங்க? அட்லீஸ்ட் ஒரு ஆட்டத்துக்கு செஞ்சிருந்தா கூட பரவாயில்லையே அப்படின்னு ஹர்திக் பாண்டியா இதே மாதிரியான விஷயத்த தோனிக்கு செஞ்சிருப்பீங்களா? நான் இல்லாம கண்டிப்பா முதலாவது ஆட்டம் நடக்கக்கூடாது, கண்டிப்பா தான் விளையாண்டாதான் தன்னுடைய அணியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு ஒரு கோபமான ஸ்பீச், மீண்டும் ஒரு ரிக்வஸ்ட்டை ஹர்திக் பாண்டியா மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு முதலாவது ஆட்டத்தில் தான் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்பீச்சை ஹர்திக் பாண்டியா நம்ம பிசிசிஐக்கும் முக்கியமாக ஐபிஎல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்காரு. அந்த வகையில் ஹர்திக் பாண்டியா அவர் சொல்ற மாதிரி நம்ம தோனி இந்த இடத்துல இருந்திருந்தா ஐபிஎல் மேனேஜ்மெண்ட் இப்படிப்பட்ட இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பாங்களா இல்லை எடுத்திருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற உங்க கருத்தை சொல்லுங்க.